அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதையை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன கதை பேசலாம் அப்படின்ற சிந்தனையில் இருக்கும்போது வெளியில் வந்திருக்கிறேன் குடும்பத்தோடு. இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, தம்பி பரிவேஷ் சேகுமார் எழுதிய தடம் நடுகள் இணையதளத்தில் வந்திருக்கு அப்படின்னு. அதை வாசித்ததான் அந்த கதையை பேசலாம் அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்திருக்கேன். குமாரோட எழுத்தை பற்றி நான் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன். அவ்வளோ வியந்து நான் ரசித்து படிக்கிற எழுத்து. இந்த கதை தொடங்கும்போது தடம் அப்படின்ற கதை எப்படி தொடங்குதுன்னா, விவசாயம், கிராமம், நெல்லை வச்சு காய போடுறதுல தொடங்குறப்போ இந்த விவசாயிகளின் பிரச்சனையை பேச போகுது அப்படின்னு தான் வாசிக்க தொடங்கினேன். ஆனால் இது அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை, ரொம்ப காலமாக இருக்கிற, இப்போ ரொம்ப அதிக சீரழிவுக்கு கொண்டு போகிற பிரச்சனையை பேசுகிற கதையாக இருக்குது. கதைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு புரியும். தொடங்கும்போது கண்ணகி ஒரு வீட்டில் இருக்க அந்த கதாபாத்திரம் நெல்லை அவிச்சு காய போட்டுட்ருக்குறாங்க. மழை பெய்கிறதுனால அவங்களுக்கு மழையை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புண்ணு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ காய போடணுமே, காய போட்டு அரைக்கணும்ல அப்படின்னு இருக்காங்க. அப்போ சாவித்திரின்னு அவங்க சொந்தக்காரவங்க வருது. ஏன் தாச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னப்போ, நெல்லை அரைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கேன், அவிச்சு அரைக்கணும். அரைச்சி என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு அரிசியை சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது நமக்கு. நம்ம விவசாயம் அறுவடை முடிஞ்சது பாதி விலைக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு எல்லோரும் விற்றுப்புடுறாங்க. விற்றுப்புட்டு நாளைக்கு நமக்கு அரிசி வேணுங்கிறப்போ நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குன்னு ஒரு சராசரியாக ஒரு விவசாயியின் விவசாயம், அறுவடை, நெல் கொள்முதல், நெல்லை வாங்குறது, அரிசி சோறு சாப்பிட்றத பற்றிய உரையாடலோடு இந்த கதை தொடங்குது. கண்ணகியும் சாவித்திரியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் கண்ணகி கேட்குது, நீ விவரம் இல்லாமல் விஷயம் இல்லாமல் வரமாட்டிய, என்ன விஷயம் இன்னைக்கு காலையிலே வந்திருக்கிய அப்படின்னதும், என் விஷயம் இருந்தால் தான் வருவாங்களா, சும்மா உன்னை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னதும், ஓ முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ விஷயத்தோடு தான் வந்திருக்க, சொல்லு அப்படின்னதும், ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு பின்னாடி இருக்கால பொண்ணு பிள்ளை, அவன் ஊரை விட்டு ஓடி போனால, அவளை கூட்டியார போகிறாங்களாம், விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவளை கூட்டியார போகிறாங்களா? என்னடி சொல்கிற, இந்த நம்ம ஊர் மானத்தையே அடகு வச்சு விட்டாங்க, இப்போ எப்படி கூப்பிட்டு வருவாங்க? இப்போ ஊருக்குள்ள அவளை கூட்டியாந்துட்டா இந்த ஊரில் ஆம்பளையெல்லாம் வேட்டி கட்டி தெரிய முடியுமா? சீலையை கட்டி மூலையில் தான் உட்காரணும். எப்படி அவள் இப்படி முடிவெடுப்பா, என்னாடி அப்படின்னது, இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லிவிடாத விஷயத்த அதுவாக வர்றப்போ பார்ப்போம். எம்புட்டு நாளைக்கு இது வச்சுருப்பாங்க, மாட்டையும் கண்ணையும் கொண்டாந்து கசாலை அப்படின்னு கொட்டத்தில் கட்டுனா சத்தம் வராமலா போயிடும் அப்படிங்கிறார். அப்போ கதை இந்த தடம் சரியாக வேற ஒரு தடத்தில் பயணிக்க ஆரம்பிக்குது. விவசாய பிரச்சனைகள் இல்லாமல் முக்கியமான பிரச்சனைக்கு போகுது. ஒரு 2 நாளில் ஊருக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுது. அவள் கூட்டியாந்துட்டான். தன்னுடைய மகள், ஓடி போன மகளை கூட்டியாந்தது தெரிஞ்சிருச்சு. பொண்ணு பிள்ளை, அவள் வீட்டுக்காரர் மாரியப்பன், மக கை குழந்தையோட கூட்டியாந்துச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஊரே அவள் வீட்டுக்கு கூடுது. பெரிய ஆளுகள்லாம், எப்படி நீ வீட்டுக்கு கூட்டியாரலாம் அவளை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த ஊர் மானத்தையே அன்னைக்கு கப்பல் ஏற்றி விட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வாங்கி விட்டா உன் பொண்ணு, அவள் பாட்டுக்கா போயிட்டா, நீ கூட்டியாந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு, என்னங்க செய்கிறது, ஏதோ போய் இருந்துச்சு 2 வருஷம், இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் எப்படிங்க விட்டுட்டு இருக்க முடியும்னு புருஷனும் பொண்டாட்டியும் பேசுகிறாங்க. அந்த மாரியப்பன் அந்த தகப்பனார் கெஞ்சுறாரு, தயவுசெய்து பெருசுப்படுத்தாதிய, விட்டுருங்க, இருந்துட்டு போகட்டும் எங்களோட, அவனை உள்ளே வர மாட்டோம் நம்ம ஊருக்குள்ளே, ஆனால் என் மக போக இருக்கட்டும்ங்கிறாரு. ஊரில் அந்த பிரச்சனை முன்னாடி நடந்து சண்டையானப்போ சம்மந்தப்பட்ட எல்லா ஆண்களும் அங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசுனாங்க, நம்ம ஊர் மானமே போச்சுல்ல, இதை எப்படி நம்ம விட முடியும், இதே மற்ற ஊருக்காரன்னா பார்த்துக்கிட்டு இருப்பானா, இந்நேரம் வெளியே இழுத்து போட்டு அறுத்துருவேன், அப்படி இப்படின்னு அந்த கோபம் உக்குரமாகிட்டே போகுது. அப்போ மாரியப்பன் தகப்பனார் கெஞ்சுறாரு, தாய் கெஞ்சுது, வேண்டாம் வேண்டானது, இல்லைப்பா அது ஊர் முடிவாக எடுத்துருவோம், அப்போ ஊர் கூடி பேசி தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஊர் கூடி பேசி என்ன முடிவு எடுக்க போறிய, ஒதுக்கி வைக்க போகிறாங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு. அப்போ என்ன சொல்லுது அந்த அம்மா, டக்குன்னு அந்த பெண்ணுடைய தாய் என்ன செய்கிறான்னா, சரி என்ன வேணாலும் செய்யுங்க, என் பொண்ணை பொறுத்த மட்டும் நான் தான் முடிவெடுப்பேன், நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்கன்னு அந்த குரல் மாற்றி பேசமே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆண் கூட்டம், ஊர், இந்த கூட்டு மனப்பான்மைக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுது, ஒரு அவமானம் ஏற்படுது. என்ன ஒரு பொம்பளை இப்படி பேசிவிட்டா, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ஊரை தானே விட்டு ஒதுக்கி வைப்பீங்க, வச்சா வச்சுட்டு போங்க, நாங்கள் வாழ்ந்துட மாட்டோமா, ஏன் இதுக்கு முன்னாடி எங்களை ஒதுக்கி வைக்கலையா, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அப்பையும் ஒரு சண்டைக்காண்டி ஒதுக்கி வச்சிங்க, அப்புறம் ஒவ்வொருத்தராக போய் சேர்ந்துக்கிட்டியல்ல, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றும் ஒதுக்கி வைக்கல, நாங்கள் தான் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தோம், இப்போ என்ன, என் வீட்டில் தான் இருப்பா, என் மகளுக்கு
என்ன முடிவு எடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், வேற யாரும் எடுக்க முடியாதுன்னதும் இப்போ பொட்டச்சிக்கு பாடுறா இவ்வளோ திமுற அப்படி இப்படின்றாங்க. அப்போ என்னையா செய்கிறதுனா இப்போ பேசி முடிவெடுக்கும்ன்றப்போ இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்த செந்தில் வந்து மகன் வீட்டுக்கு போயிருக்காரு, செவத்தப்பாண்டி வேலையா வெளியூர் போயிருக்காரு. அவங்க 2 பேர் வந்ததும் ஊர் கூடி பேசிட்டு முடிவெடுப்போம்ப்பான்ட்டு போயிடுறாங்க. அப்போ இவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த பெரிய ஆம்பளையெல்லாம் வீட்டில் போய் புலம்புறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏப்பா என்ன தின்னக்கம் அவளுக்கு, அவள் வந்து இப்போது ஓடி போனவளை நம்ம ஊர் மானத்தை வாங்கினவளை ஊருக்குள்ளே கூட்டி வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளையும் இம்புட்டு பேச்சு பேசுகிறாளையா அப்படின்னப்ப, இல்லைப்பா இது நல்ல முடிவாக எடுத்துப்படணுன்றாங்க. நாள் கிடக்குது. மறுநாள் அந்த வெளியூர் போனவங்கெல்லாம் வந்ததும் ஊர் கூட்டம் நடக்குது. எல்லாரும் கூடி உக்காந்துட்டாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற எங்கெங்கேயோ பேச்சு போய் இந்த முக்கியமான பிரச்சனைக்கு வருது. இந்த கண்ணகி அந்த முதல் கேரக்டர் நெல் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மா வந்து வீட்டு வாசலில் உட்காந்து அந்த பெண்கள்லாம் பஞ்சாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னப்பா பேச்சுக்கே வரமாட்டாங்கன்னு. இந்த கண்ணகி வீட்டுக்கு பின்னாடி தானே இந்த பொண்ணு பிள்ளை வீடு, இந்த பஞ்சாயத்துக்குரியவர்கள் வீடு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, நீ இப்போ கேளுங்க, அவங்க பேச ஆரம்பிக்கிட்டேன், நான் வந்து சிறுநீர் கழிச்சிட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு கொல்லைக்கு போகுது. கொல்லைக்கு போகிறப்ப ஊரே கூடி பஞ்சாயத்து மந்தையில் இருக்குது. இது கொல்லைக்கு போகும்போது இந்த பொண்ணு பிள்ளை வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குது. அந்த மாரியப்பன் வேணாம்டி வேணாம்டி, பாலகண்டி, அவன் பச்சை பாலகண்டி விட்டுறி அப்படிங்கிறார். அவள் வந்து தெரியும் பிசாமிரியா அப்படின்னு மிரட்டுறா. அப்போ இந்த அம்மா கண்ணகி வந்து பயந்து போய் என்னடா நடக்குதுன்னு ரொம்ப மெதுவாக அடி எடுத்து போய் வச்சு ஒட்டு கேட்குது. இல்லடி வேணாம்டி, அதுக்கு பாட்டுக்கு அங்கே பாட்டுக்கு இருந்துச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல், நீ நான் வந்து கூப்பிட்டு வரப்போ பாசத்தில் கூப்பிட்றேன்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணுறியேடி அப்படின்னதும் கெஞ்சுறதும் இந்த அம்மாவுக்கு ஏதோ நிலைமை தப்பாக இருக்கேன்னு புரிஞ்சு வீட்டுக்கு முன்னாடி போய் கதவை திறந்து பார்த்தா தன் மகளுக்கு விஷத்தை கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டான் அந்த தாய். அந்த பிறந்த அந்த பச்சை குழந்தைக்கு பாலில் என்னத்தையோ கலந்து ஊற்றி அதை புகட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கண்ணகி போய் டக்குன்னு அந்த பிள்ளையை பிடுங்கி எடுத்து, என்னடி கொலகாரப்பாவி இப்படி பண்ணிட்டேடி, அவங்க ஊருக்குள்ளே தானடி வர வேணாம்னு சொன்னாங்க, இப்படி கொல்லவா சொன்னாங்க, உனக்கு இந்த எண்ணம் இருந்துதான் நீ சொன்னியா, என் மகளுக்கு நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் முடிவெடுப்பேன்னது குழந்தை வாய்க்குள்ளேருந்து பாலை தள்ளி விட்டு புடவை சேலை தலைப்பில் வச்சு வாய்க்குள்ள தொடச்செல்லாம் விட்டு பார்க்குது. அந்த நேரத்தில் வெளியில் வந்து கத்தி, எப்பா யாராவது வாங்கப்பா பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்றப்போ ஒருத்தராக ஓடி வர்றாங்க, பார்க்குறாங்க, கத்துறாரு வந்தவர். அந்த நேரத்தில் பஞ்சாயத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போக வந்தவர் நெசத்தை பார்க்க, அடி பாவி குழைய அறுத்துப்பிட்டியலடி அப்படின்னு கத்துறாரு. மகளும் குழந்தையும் இறந்தது போல் அந்த கதை முடியுது. கதையை இவர் சொல்லி வந்த விதமாகட்டும், தொடங்கி அது முடிகிற விதமாகட்டும், அந்த வேகம், எழுத்து வேகம் அப்படி இருக்குது. அந்த காட்சிகளை அவர் சொல்லிட்டு வர்றப்ப இந்த மனிதனுக்குள்ள வெறியை வந்து அப்படியே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வசனங்களாக உரையாடல்களாகட்டும், அந்த அவர் சொன்ன விதமாகட்டும், அப்படியே நம்மளால் அந்த காட்சியை பார்க்க முடியுது. அதனுடைய தீவிரத்தை உணர முடியுது. எப்பயுமே சொல்லுவேன் நான், சாதியோ மதமோ மனிதர்களுக்கு அவ்வளோ சீரழிவை உண்டாக்கும். அந்த வெறி வந்து வீட்டோட பெண்ணுக்கு ஏறிச்சு, ஒரு தாய்க்கு ஏறிச்சுன்னா அது பெரிய சீரழிவு தான், அது அழிக்காமல் விடாது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது தெரியும். இதெல்லாம் இவங்க கற்பனையிலேருந்து எழுத்தாளர்கள் எழுதுறதும் இல்லை, கண்டது கேட்டதை வைத்து புனைந்து எழுதுகிற கதைகள் தானே. அவ்வளோ வெறி ஏறி இருந்தால் பெத்த மகளையும் கொண்டு குழந்தைய பச்சை குழந்தைக்கும் பாலில் கலந்து ஊட்டுற ஒரு தாய்க்கு அவ்வளோ வெறி இருக்கு. அதை வந்து இவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த கதைகள்லாம் நிறையா வரணும், இதெல்லாம் நிறைய பேர் வாசிக்கணும். என்னமாவது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டு அவர்கள்லாம் இந்த எண்ணங்களை கைவிடணும்னு நினைக்கிறேன். இன்று பரிவே சேகுமார் எழுதிய தடம் என்ற சிறுகதை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.